தானே. ஃபர்ஸ்ட் வந்து செம்பருத்தி பூவில் பறிச்சுக்கலாம். நாட்டு செம்பருத்தி மருதாணியோட அந்த சிகப்பு கலர் பூ பூக்கிற மருதாணி இன்னும் கொஞ்சம் நிறமா இருக்கும், கலர் நல்ல சிகப்பு கலர் கொடுக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம பன்னீர் ரோஸ் எடுத்தாச்சு. வாங்க இப்போ அடுத்த பொருள் போய் பறிக்கலாம். என்ன மனம் மணக்குது பத்தியா? இதுதான் ரோஸ்மெரி. ரோஸ்மெரி பாருங்க, இது 2 இருக்கு. இது 2 மட்டும் நம்ம எண்ணெயை தலைக்கு பூசினாலே இந்தாண்ட கிராஸ் பண்ணும்போது அப்படியே மணக்கணும். அப்படியே நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு பாக்கெட் பொடுதலை வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ எங்கள் தோட்டத்தில் காட்டில் அடுத்தது இதுதான் வேரிகேட்டர் கற்பூரவள்ளி. இதையும் ஒரு பக்கம் வளர்த்திருக்கிறேன். இது கம்மியாக எண்ணெய் காய்ச்சறதுக்கு எல்லா மூலிகையும் கலெக்ட் பண்ணியாச்சுங்க. இந்த தலையில் எல்லாமே நீங்களே வளர்த்தினீங்கன்னாக்கா நீங்களே கூட நீங்கள் எண்ணெய் காய்ச்சலாம் தாராளமாக. சரிங்களா? பாப்பா ஒரு வழியை ஆட்டி எடுத்துட்டேன். பாருங்க எல்லாத்தையும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கான மூலிகைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்தி நம்ம தோட்டத்தில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூலிகைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஆட்டின தேங்காய் எண்ணெயில் மூலிகை எண்ணெயாக காய்ச்சலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தலைக்கு தேய்க்கிறதுக்கு தாங்க. ஏன்னா இந்த மெயினாக என் பையனுக்காகவே எண்ணெய் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எண்ணெய் காய்ச்ச போகிறேன். காய்ச்சறதுக்கு மூலிகைகள்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன். நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூலிகைகள் எல்லாத்தையும் முதல்ல பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏற்கனவே எங்கள் நிர்மலா வந்து எண்ணெய் காய்ச்சினா அது தடவிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவள் வந்து காய்ச்சறது கிடையாது, சும்மா வீட்டுக்கு மட்டும் செஞ்சுக்கிறாருங்களா, அதனால் அந்த எண்ணெய் இல்லை இப்போ. அதனால தான் இப்போ நம்ம தேவைக்காக நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்ட்டு. வாங்க என்னென்ன மூலிகைகள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் காட்டுறேன். நீங்களும் பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் உங்கள் தோட்டத்துலேயுமே இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சு நீங்களுமே இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சலாம். சரிங்களா? அதனால் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க. சரிங்களா? இன்னொன்று, இந்த காய்ச்சின எண்ணெயை நம்ம தடவினா உடனே வந்து 1/2 அடி இருக்கிற முடி 6 அடி வந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் வராது. முடின்னா சீக்கிரமாக கருப்பு வெள்ளையாகாது. சின்ன வயசுலேயே நரமுடி வருது இல்லைங்களா, அப்படி வெள்ளையாகாது. அடுத்தது வந்து அந்த பொடுகு தொந்தரவு, தலையில் இருக்கிற அந்த தொந்தரவுங்கள்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி இந்த மூலிகைகள்லாம் போட்டு காய்ச்சி நம்ம தடவுறதுனால. 2வது, முடிக்கு நம்ம ஊட்டச்சத்து வந்து நாம் சாப்பிட்ற சாப்பாட்டு மூலியமாக தான் கிடைக்கும். சரிங்களா? அதுவும் ஒரு பாயிண்ட்டு. இதுவும் நம்ம தேய்க்கிற எண்ணெயும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். அதனால் எல்லாம் சேர்ந்தாதான் முடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம சாப்பாடெலாம் நல்லா தான் கொடுக்குறோம் விகாஸ்க்கு. ஆனால் மூலிகை எண்ணெய் தான் வந்து சரியில்லை. அதனால் எண்ணெயை நம்ம முதல்ல ரெடி பண்ணலாம். சரிங்களா? வாங்க என்னென்ன மூலிகைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம வந்து செம்பருத்தி பூக்களை பறிச்சிக்கலாங்க. இந்த செம்பருத்தி பூக்கள், அதுக்கப்புறம் செம்பருத்தி இலைகள், இது 2யுமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மகிழம்பூவு நல்லாவே பூத்துருக்குது. இந்த மகிழம்பூ நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா, அதனால் இது பறிச்சிக்கலாம். இப்போ பரவாயில்ல, ரோடுகள் எல்லாத்துலேயுமே ரோட்டோரத்தில் வச்சுருக்கிற செடியெல்லாம் இந்த மகிழம்பூ மரம் வச்சுருக்காங்க. இந்த மகிழம்பூவையும் இப்போ நம்ம பறிச்சிக்கலாம். அடுத்த பூவு இது வந்து அடுத்தது நொச்சி நம்ம போடுறதுனால தலையில் வந்து பேனோ இல்லை பொடுகோ இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. அதுக்கு தான் நொச்சி கொஞ்சம் போடுறது. வேப்பந்தலை நொச்சி போடுறோம்ல, அது வந்து இதுக்கு தான். இதில் இருக்கிற இந்த பூவையும் அந்த இதையும் போட்டுக்கலாம். பூ பாருங்களேன், இப்போ தான் அரும்பு விட்டுருக்குது. அப்படியே போதும், இவ்வளவு சும்மா கொஞ்சம் இருந்தாவே போதும் எல்லாத்துலேயுமே. இது வந்து மருதாணி. இது வந்து சிகப்பு கலர் பூ பூக்கிற மருதாணி. நார்மலாக நம்ம வெள்ளை கலர் தானே பூ பூக்கும். அந்த பூ பூக்கிற மருதாணியோட அந்த சிகப்பு கலர் பூ பூக்கிற மருதாணி இன்னும் கொஞ்சம் நிறமாக இருக்கும், நல்ல சிகப்பு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்காகவே ஒரு செடி வந்து ஒன்று கிடைச்சிச்சு எனக்கு, வச்சிருக்கிறேன். இது இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கல. பூ பூக்க குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு இருக்காங்க. அந்த செடி தான் இது. சரியா? இப்போ அந்த சிகப்பு மருதாணியும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பொருள் கட் பண்ண போகலாம் வாங்க. இது வந்து பன்னீர் ரோஸுங்க. பன்னீர் ரோஸ் கிடையாது, நார்மலான ரோஸ் தான். இந்த ரோஸுமே போடலாம். பன்னீர் ரோஸுமே எடுத்து வச்சுருக்கேன். 2 ரோஸுமே போட்டுக்கலான்னு தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இவங்ககிட்ட ரோஸும் சேர்த்துறதை காட்டுறேங்கிறதுக்காக தான் இப்போ எடுத்து காட்டியிருக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம பன்னீர் ரோஸ் எடுத்தாச்சு. வாங்க இப்போ அடுத்த பொருள் போய் பறிக்கலாம். தைல துளசி. இது வந்து இந்த தைல துளசி வந்து பயங்கரமாக அந்த விக்ஸு வாசம் மாதிரி அடிக்குது. பயங்கர வாசம் வந்து பாரு,
சூப்பரான வாசமாக இருக்கும். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சணுமா, நமக்கு வந்து தலையில் பூசும்போது ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம், தலைவலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே நல்லா கேட்கும். அதுக்காக தான் இந்த தைல துளசியை வாங்கி செடி வச்சுருக்கிறேன். இது அப்படியே புதறு செடியாட்டம் வரும் பாருங்களேன். நல்லா அப்படியே ஒரு சின்ன செடி தான் வச்சேன் பாரு, இதில் வேர் முளைச்சி வருது பாருங்கள். இப்படி தான் வரும். இது நம்ம எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து டீ ட்ரீ. இது வந்து பயங்கர வாசனையாக இருக்கும். இந்த டீ ட்ரீ எசென்சியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில் தயாரிப்பாங்க. இது பயங்கர வாசமான எண்ணெயாக இருக்கும். இது நல்லா தேய்ச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து பாரு என்ன வாசம் மணக்குதா? சூப்பராக இருக்குதுல்ல? அதுதான் இதெல்லாம் அப்பப்போ போகிற நர்சரிங்களில் போய் ஒவ்வொன்றா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் நான். அதுதான் இந்த செடி பாருங்கள். இதுவும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியாச்சு. சேர்த்திட்டுமா? அடுத்தது வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே வாங்க. அடுத்தது கனக செண்பகப்பூ. இதுவும் நல்ல வாசத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இதுவும் போடுறது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பயங்கர வாசம். இது ஏற்கனவே நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து வீட்டில் சேர்த்து வச்சுருக்கேன். இது இப்போ பறிக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக பறிச்சிருக்கேன். இதில் ஒரு 2-3 செடி வச்சுருக்கிறேன். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி பூத்ததை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது போய் பறிக்க போகலாம். என்ன மணக்குது பத்தியா? இதுதான் ரோஸ்மெரி பாருங்கள். இது 2 இருக்குது. இது 2 மட்டும் இல்லாமல் தென்னை மரத்தை சுற்றிலையும் இதை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் ஒரு 2 மாதம் அளவில் நான் வந்து சேமித்து வச்சிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய மூலிகை தோட்டம். எப்படி இதில் பாருங்கள். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, அது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. எப்படி இது வெள்ளை கரிசலாங்கண்ணி, அது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது சில்வர் டஸ்ட். இதுவும் வந்து மருகோடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த சில்வர் டஸ்ட்டுங்கிறதும். சரிங்களா? பாருங்க, இது மருகு. உங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே எண்ணெய் காய்ச்சறது தான். எனக்கு நம்மக்கிட்டே தோட்டம் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா மூலிகை செடியும் வச்சுருக்குறோம். அதில் நம்ம எண்ணெய் காய்ச்சறது அப்படின்னு. ஏற்கனவே எங்கள் நிர்மலா வந்து எண்ணெய் காய்ச்சினா அது எங்கள் சகானாக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குது. அதனால் சின்னதுலேருந்தே நீங்கள் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மூலிகை எண்ணெய் வந்து நல்லாவே ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ அவள் காய்ச்சறது இல்லை. அதனால் நாமளாவது காய்ச்சலாம் அப்படின்னு மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ வந்து அடுத்ததான் நம்ம மருகு பிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இது மருகு. இது வந்து சில்வர் டஸ்ட். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு வந்திருக்குதுன்னு. நம்ம தோட்டத்துல நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இதுவும் வந்து இந்த மறிக்குழந்து இருக்கு இல்லைங்களா, அதனுடைய குடும்பத்தை சேர்ந்தது. இதுவும் மனமா இருக்கும். வந்து பாருடி பாப்பா. நம்ம எண்ணெயை தலைக்கு பூசினாலே இந்தாண்ட கிராஸ் பண்ணும்போது அப்படியே மணக்கணும். அப்படியே இந்த இவர் சொல்ற மாதிரி பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையா மனம் உண்டா இல்லை செயற்கையான மனம் உண்டாங்கிற மாதிரி நாம கொடுக்குற இந்த பொருட்களை செயற்கையான மனமே ஆளை மயக்கிற அளவுக்கு இருக்கும். சில்வர் டஸ்ட் போட்டோம். அடுத்தது நம்ம வீட்டு மாசி பத்திரி. இதுக்கு தான் இந்த மாசி பத்திரிலாம் வளர்த்துறது. மாசி பத்திரிலாம் நல்ல மனமாக இருக்குங்க. அப்படி இருக்குது. அப்பா, அந்த மனம் மணக்குது. மாசி பத்திரி பூவோடு இருக்குது பாருங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. இதுக்கு மட்டும் அசிஸ்டண்டாக நானே இருந்துக்கிறேங்க்கா. துளசி. இது வந்து கருந்துளசி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த துளசி வந்து நல்லா சகுனம், மாடு கத்துது. கருந்துளசிங்க. இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு கட்டாயமாக காய்ச்சணும். எந்த எண்ணெய் காய்ச்சினாலும். ஏன்னா தலையில் இருக்கிற பொடுகு, அந்த பிசுப்பு இது எல்லாமே இந்த இது போட்டோமாக்கா, கருந்துளசி போட்டோமா நல்லா கேட்கும். அதுக்கு தான் கருந்துளசி போடுறது. சரிங்களா? அடுத்தது கேசவர்த்தினி. வாங்க கேசவர்த்தினி போய்க்கலாம். இது எல்லாமே நான் ஏற்கனவே பறித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்காக மட்டும் நான் பறிச்சுக்கிறேன். இந்த கேசவர்த்தினியை அப்பயே அந்த காலத்துலேயே கேசவர்த்தினி ஆயில்னு தனியாக விற்பாங்க.
இதை மட்டுமே எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை வந்து நம்ம தலைக்கு தடவுவாங்க. ஆனால் நம்ம இப்போ எல்லா எண்ணெயோடு சேர்த்து நம்ம காய்ச்சி போகிறோம் நம்ம. சரிங்களா? இதுதான் பொடுதலைங்க. நம்ம தோட்டத்தில் என்னன்னு தெரியல, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு பாக்கெட் பொடுதலை வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ எங்கள் தோட்டத்தில் காட்டில் எங்கெங்கே ஈரப்பதம் இருக்குதோ அங்கெல்லாம் மானாவாரியாக முளைச்சிருச்சு வந்துடுது இந்த பொடுதலை. நான் வேணாங்க ஓட்டி விட்டுருவோம், எங்களால் அதை சுத்தம் பண்ண முடியலன்னு. அப்படி வந்தது தான் இந்த ஒரு குட்டானை மட்டும் விட்டு வச்சுருக்கிறேன். இந்த குட்டா மட்டும் இருக்கட்டும், மற்றதெல்லாமே ஓட்டி விட்டுருங்கன்னு. பாருங்களேன் பொடுதலை எவ்வளோ பொடுதலைன்னு. இதுக்கு எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது, அதுவாக முளைச்சி வந்து அதுவாக அப்படியே படர்ந்து போய் கிடக்குது. என்னை எதுக்காவது பயன்படுத்த அப்படின்னு அது கேட்குற மாதிரி இருக்குது பாருங்களேன். அதனால தான் இந்த எண்ணெய் காய்ச்சணும்னு நான் நினச்சது காரணமே, இவ்வளோ மூலிகை இருக்குது, ஏன் நம்ம வந்து இத்தனை மூலிகைகளை வேஸ்ட்டு பண்ணோம், அதனால் இதை ஒரு பிரயோஜனமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் காய்ச்சணுங்கிற எண்ணம் வந்ததே எனக்கு. சரிங்களா? எல்லா மூலிகையுமே ஆத்திரம் பிடிச்ச மாதிரி வாழ்ந்து வீட்டில் சேர்த்திவிட்டேன். அப்புறம் அதெல்லாம் படந்து போய் கிடக்குது, அதை பிடிங்கிறதையும் மனசு வரல. பாருங்கள், நானும் எல்லாத்துக்கும் விற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன் அந்த செடிங்களை, அப்படி இருந்தும் படந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதில் வந்து எண்ணெய் காய்ச்சிடலாம் நம்ம. ஓகேவா? இது ஏற்கனவே இதை வந்து பறித்து வச்சுருக்கிறேன் நான். இதுதாங்க நான் நிறைய வீடியோக்களில் பார்த்து இந்த செடி வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு செம்பருத்தி. சரிங்களா? நாம் சிகப்பு கலரில் எடுத்தோம்ல, அதுவும் நாட்டு செம்பருத்தி தான். ஆனால் இது வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு, தலைக்கு டை அடிக்கும் போது பூசிக்கிறதுக்கு எல்லாமே இதுதான் பயன்படுத்துகிறாங்க. அதனாலே இந்த செடியை வந்து வாங்கி இது வளர்த்தினேன். இது நல்லா வளர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ பெருசு வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற விதைகளை எடுத்து நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அதனால் இந்த பூக்களையும் இந்த இலைகளையும் நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். இது நீங்கள் கசக்குனீங்கனாக்கா நல்லா கருப்பாக பாருங்கள், நல்லா கையில் பாருங்கள் நசுக்கணுமா, இந்த பூக்களை அப்படி நசுக்கணுமா, கையில் பாருங்கள் சாயம் ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிச்சு, அப்படி கருப்பாக ஒட்டிக்கிச்சு. அதனால தான் தலைக்கு தடவுறோம் நம்ம. டை அடிக்கும் போது நீங்கள் இந்த பூக்களை வந்து தடவுங்க. இதனோட இலைகளுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நம்ம கீழாப்பில் இருக்கிற இதுங்களா வெட்டிடலாம். கொஞ்சம் பொதரா கட்டி இருக்குது, இந்த பக்கம் போகுது, போகிறவங்க வரவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் இதை கட் பண்ணிடலாம். இந்த குச்சி வச்சாலுமே செடி வளர்ந்து வந்துடுது நமக்கு. அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கள் இதுதான் விதைகள். பார்த்தாக்கா எல்லோரும் என்னமங்க பருத்தி செடி அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் பருத்தி செடி தான். இதுலேயே வந்து நாட்டு செம்பருத்தி. சரிங்களா? எத்தனை வீடியோ பார்த்தேன், இதை நிறையா பேர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இந்த செடி வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, இலைகளை போட்டுறதுக்கு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. மற்ற பொருட்கள் எல்லாமே எண்ணெய் காய்ச்சும் போது லைவாக பிச்சுக்கலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணிலாம் அப்பயே பிச்சு அப்படியே அரைச்சி அப்படியே அப்படி தேய்ச்சி போட்டோம், அப்படி கருன்னு தண்ணியாட்டம் ஊற்றும். அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அது ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிச்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே அரைச்சிடணும். அப்புறம் இது மட்டும் இல்லை, கத்தாழை வந்து நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. அடுத்தது வந்து சித்தகத்தி பூக்களுங்க. இதனோட இலைகளை கட் பண்ணியாச்சு. பூக்கள் ஏற்கனவே நான் பறித்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இதுவுமே நசுக்கணுமாக்க கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியதான். அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. இதனுடைய பூக்களை வந்து நல்லா டீ போட்டு குடிச்சோமா, பூக்களையும் இலைகளையும் டீ போட்டு குடிச்சோமா தலைவலி வராது. அதனால் நம்ம எண்ணெயாக காய்ச்சி நம்ம தலைக்கு பூசும்போது நமக்கு தலையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகும். அதுக்கு தான் இது மெயினாக இந்த தலைகளை போடுறது. சரிங்களா? பூக்கள் பூக்கிற சமயத்தில் பறித்து வச்சுருக்கிறேன் நான். அதனால் இப்போ இலைகளை மட்டும் பறிச்சிக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக. ஓகே ஓகே, போலாமா? போலாம். அடுத்தது கருவேப்பிலை. நார்மலாக எல்லோரும் போடுறது தான் நம்ம நாட்டு கருவேப்பிலை. சரிங்களா? பாருங்கள், கட் பண்ண உடனே மணக்குது. அதுதான் நாட்டு கருவேப்பிலை. சூப்பர், இதுவே மிச்சம். ஓகே, போலாமா? பாருங்க, ஒரு இது டப்பா நம்பி போச்சுங்க. அடுத்தது வந்து வேரிக்கேற்ற கற்பூரவள்ளி இலை பிக்கணும், அது பிக்கணும், இன்னும் கற்றாழை பிக்கணும். வாங்க. கீரைங்கிற மாரி கூடையில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க. கீரைமா, விதவிதமான மூலிகை கீரைகள். கற்றாழை மேல் சீவிட்டு உள்ள இருக்கிற சதப்பு மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்க போகலாம். அடுத்தது நான் வெட்டி வேர் வைக்கிறதுக்கு பைப்பை வச்சுருந்தா அதை இவனுக்கு வந்து ஸ்டெம்பாக வச்சுக்கிறானுங்க பாரு. எடுத்து வச்சுட்டு பைப்பை உடைச்சிங்க மவுனுங்களா, அடி பிச்சு விடுவேன். வெட்டி வேர் வளர்க்குறதுக்கு வச்சுக்கிற பைப்பை பாரு. இந்த பசங்க சாட்டா கொஞ்சம் இல்லை. அடுத்தது இதுதான் வேரிக்கேற்ற கற்பூரவள்ளி. இதையும் ஒரு பக்கம் வளர்த்திருக்கிறேன். இது கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம தென்னை மரத்துக்கு அடியில்
சுற்றி வச்சுருக்கிறேன். அது ஒரு மூலிகை தோட்டமாக வச்சுருக்கேன். இது நார்மல் கற்பூரவள்ளி. ரெண்டுக்கும் ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் கிடையாதுங்க. ஆனால் வந்து இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் இது பவர் அதிகம். அதுக்கு தான் வேரி கட்டுற கற்பூரவள்ளி. இப்போ இதையுமே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குடிக்கும் போதே வாசம் வாசம் பத்தியா நல்லா இருக்குதுல்ல. எல்லா பொருளுமே வாசம். இவ்வளோ வாசமான பொருட்களை போடுறதுனால தான் அந்த எண்ணெய் மணக்குது. போதுமா? 5 லிட்டர் தானே காய்ச்ச போகிறோம், அதனால அதுக்கு இவ்வளோ போதும். ஓகே. எண்ணெய் காய்ச்சறதுக்கு எல்லா மூலிகையும் கலெக்ட் பண்ணியாச்சுங்க. வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. நீங்களே பாருங்களேன். அப்பா இதெல்லாம் எண்ணெய் தண்ணி ஊற்றுது எனக்கு. அப்படியே அவ்வளோ வேற ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து கலெக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இதுக்கு வர நான் ஒருத்தருக்கு 2 பேர்த்த கூப்பிட்டு வந்து வேலைக்கு வர பிடிச்சி இதெல்லாம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களான்னு ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்குறேன். இத்தனை பேர் சேர்ந்து அதையும் இதையும் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்தி கடைசியாக ஒரு வழியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டேன். ஏன்னா ஆளுக்கு ஒரு திக்காலுக்கு ஒரு மூலையில் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே. இவங்களெல்லாம் ஒரு இடத்துல பிடிச்சிட்டு வந்து ஒன்று சேர்த்துறதுங்கிறது பெரிய பாடாயிருச்சு. இதுவே 2 நாளாக சேர்த்திட்டு இருக்கிறேன் நான். இன்றைக்கி தான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். யாரை எங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன், யாரை பிடிச்சிட்டு வந்துருக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் ஏற்கனவே கட் பண்ணும் போதே காட்டியிருக்கேன். ஃபைனலாக என்னத்தை கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மருதாணி, அதுக்கப்புறம் வந்து பொடுதலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் பறித்து தான் வச்சுருக்கேன். எல்லாம் அளவு எல்லாமே 100 கிராம் 50 கிராம் அளவு தான் வரும். எல்லாத்தையுமே வெயிட் மிஷின் போட்டு எடை போட்டு வச்சிட்டோம். இது வந்து வேம்பாலம் பட்டை. இது கடைசியாக காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ இது வேரி கட்டுற கற்பூரவள்ளி அவங்களையும் சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் கழுவி அவங்கள எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மண் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக கழுவி எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஆவாரம் பூவு, இது வந்து அவுரி, இவங்க வந்து அவுரி, இவங்க வந்து அவுரி, அதுக்கப்புறம் துளசி, கருந்துளசி, இதுக்கப்புறம் ரோஜா இதழ். ஏற்கனவே கொஞ்சம் டெய்லியும் பறித்து காய வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து இன்றைக்கி பறித்த பூவையும் போட்டிருக்கேன். இதில் மெயினாக நான் ஒன்று சேர்த்துருக்கேன். அவங்கள கடைசியாக காட்டுறேன். அவங்க கடையில் தான் கிடைச்சாங்க, எனக்கு வீட்டில் கிடைக்கல. இது வந்து தைல துளசி, வாசமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க தான் தைல துளசி. அதுக்கப்புறம் மிளகு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கட்டாயம் மிளகு போடணும். ஏங்க மிளகுலாம் போடுறீங்கன்னு கேட்பீங்க. ஏன்னாக்கா பொடுகு இருக்கிறீங்க மிளகு போட்டு தேய்ப்பாங்க. எங்கள் அம்மாவே தேங்காய் மிளகு இதெல்லாம் அரைச்சி தலைக்கு பூசிடுவாங்க பொடுகு இருக்கும் போது. அதனால தான் மிளகு போட்டிருக்கேன். இது ரோஸ்மேரி இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நம்ம. அடுத்தது செம்பருத்தி பூ, கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பூவும் பறித்து வச்சுருக்கேன். அடுத்தது என்ன, இது மகிழம்பூ இன்றைக்கி கொஞ்சம் பறித்தேன். கொஞ்சம் ஒரு வாரமாகவே பறித்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம், சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், இவங்க 2 பேர்த்தையும் ஊற வச்சுட்டேன் நைட்டே. வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் ஊற வச்சாச்சு. வெந்தயம் 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே வாசனை திரவியங்கள். நம்ம முடிய செயற்கையாக வாசம் ஊட்டுறதுக்காக வந்திருக்காங்க இவங்களாம். இது வந்து மாசிப்பத்திரி, இது வந்து சில்வர் டஸ்ட், இது வந்து கேசவர்த்தினி, பூவோடு இருக்கிறாங்க பாரு கேசவர்த்தினி. அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி இலை, இது வந்து நாட்டு செம்பருத்தின்னு ஒரு ட்ரிப் காட்டின பாருங்க. இதுதான் இது பருத்தி இனத்தை சேர்ந்தது. இந்த செம்பருத்தியோட இலையும் சேர்த்திருக்கேன். நார்மல் செம்பருத்தி இலை, அதுதான் வந்து ஷாம்பு மாதிரி வலுவழுப்பு கொடுக்கும் இல்லைங்களா, அவங்க தான் இந்த செம்பருத்தி. இது வந்து டீ ட்ரீ, இது வாசம் கொடுக்கும், நல்லா வாசத்தை கொடுக்கும். டீ ட்ரீ எசென்சியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் கூட விற்பாங்க பாருங்க, மணமாக இருக்கும் அந்த எண்ணெய். தனியாகவே விற்பாங்க அந்த எண்ணெய், ரொம்ப காஸ்ட்லி, மணமாக இருக்கும். இது நொச்சி, இது பொடுகுக்காக போடுறது நொச்சி. அவ்வளோதாங்க, டோட்டலாக எல்லாமே போட்டுட்டேன். இது வந்து வேம்பாலம் பட்டை. இதில் இவங்களை வந்து காய்ச்சும் போது போடக்கூடாது, காய்ச்சி இறக்குனதுக்கப்புறம் போடணும். அதனால தான் இது எடுத்து வச்சுருக்கேன். டோட்டலாக எல்லாத்தையுமே காட்டேன். கடைசியாக நான் ஒரு ஸ்பெஷலான ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நிலாவரை. இவங்கள போட்டால் மட்டும்தான் முடி வந்து பொடுகு இதெல்லாம் வந்து டக்குன்னு குறையும். இதில் வந்து தலைமுடியும் நல்லா வளரும். இது வந்து ஸ்பெஷலாக நம்ம ஆயுர்வேதம் படிச்சிருக்காங்களா, சித்தா டாக்டருங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த இது வாங்கியிருக்கேன். இந்த செடி எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சிச்சின்னா கட்டாயமே எனக்கு கொரியரில் அனுப்பி வைங்க. நம்ம மன்னவள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வாங்கிக்கிறேன் நிலாவரை. நானுமே காடு தோட்டம்லாம் தேடிட்டுருக்கேன். மழை வந்ததுக்கப்புறம் தான் இந்த நிலாவரை கிடைக்குன்னு இருக்காங்க. கிடைச்சதுக்கப்புறம் இந்த நிலாவரை செடியும் பிடுங்கி கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சிடலாம். இப்போதைக்கு இந்த செடி கிடைக்கல எனக்கு, அதனால தான் இது வந்து பேக்கெட்டில் வாங்கியிருக்கேன். சரிங்களா,
டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் எண்ணெய் வந்து என்னென்ன எண்ணெய் சேர்த்துறேன் அப்படிங்கிறத ஃபைனலாக காட்டுறேன், காய்ச்சும் போது காட்டுறேன். இவங்களை எல்லாத்தையும் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டுன்னு ஆட்ட போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஆட்டுன்னு ஆட்ட போகிறோம். அதில் தான் இருக்குது நம்ம திலகம்மாவோடைய வேலைத்தனமே. எப்படிங்க? அதனால் ஆட்டிடலாம். எங்கடா கரிசலாங்கண்ணியை காணோம், அவங்க சேர்த்தலை அப்படின்னு உடனே நினைப்பீங்க. கரிசலாங்கண்ணி தோட்டத்தில் இருக்குதுங்க. அது வந்து கரெக்டாக நம்ம எண்ணெயில் காய்ச்சும் போது ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு அப்படியே அரைச்சி ஊற்றலான்ட்டு இருக்கிறேன். அதனால் அது வந்து எண்ணெய் காய்ச்சும் போது தான் ஊற்ற போகிறேன். ரெண்டாவது இதில் இன்னும் 2 பொருள் சேர்த்தணும். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அதுவும் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வரணும். அது ஒன்று, ஜாதிபத்திரி. மொத்தம் 3 பொருட்கள் வந்து சேர்த்து வேணும். அந்த 3யுமே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். 3யுமே இது 3 நம்ம வந்து எண்ணெய் ஆன் தி ஸ்பாட்டில் நம்ம சேர்த்திக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா அரைக்கிறதுக்கு? இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு. நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் வாங்க. இந்த தலைகள் எல்லாமே நீங்களே வளர்த்துனீங்கனாக்கா நீங்களே கூட நீங்கள் எண்ணெய் காய்ச்சலாம் தாராளமாக. சரிங்களா? வெந்தயம், கருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் மகிழம்பூ எல்லாமே மிக்சியில் அரைச்சி அப்புறம் இதை சேர்த்துக்கலாம். நம்ம அப்போதான் தட்டுப்படாமல் சீக்கிரமாக அரைப்படும். அப்பா ஒரு வழியாக ஆட்டி எடுத்துட்டேன். பாருங்க, எல்லாத்தையும் போட்டு ஆட்டியாச்சு. இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெட்டி வேரையும் போட்டு கலக்கிட்டேன். சரிங்களா? அப்போ வந்து நம்ம அதில் போட்டுலாம் ஆட்ட வேண்டியதில் வெட்டி வேற தனியாக போட்டு ஆட்டியாச்சு, கலக்கிட்டேன். இப்போ இதை வடையாக தட்டி வச்சுக்கலாம். ஏன்னாக்கா நம்ம கொடுத்த அளவு அத்தனையுமே நம்ம அந்த அவ்வளோ எண்ணெய்க்கு அந்த 5 லிட்டர் எண்ணெய்க்கு நம்ம ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக இதில் பாதி போட்டோமாவே போதும். அதுக்காக தான். அதனால் இப்போ இருக்கிறத நம்ம எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோமாக்கா தேவைப்படுறப்ப நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது ஒரு 4 வடை, ஒரு லிட்டருக்கு ஒரு 5 வடை போட்டால் போதுங்கிறாங்க. அதனால நம்ம வந்து எத்தனை லிட்டர் காய்ச்சோமோ அதுக்கு தகுந்தபடி இந்த வடைகளை போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி காய வச்சுக்கிட்டோம்னா போடுங்க. இந்த வடகம் காய வைப்பாங்கள்ல நம்ம ஊர் பக்கம், அப்படி இருக்குதுல்ல, வடகம் மாதிரியே இருக்குது. பாருங்க, இப்போ ரொம்ப வெயிலில் கொண்டு போயெல்லாம் காய வைக்காதீங்க. வீட்லேயே வந்து நிழல்லையே ஒரு 2 நாள் வச்சுருந்தீங்கன்னாவே காஞ்சி போயிடும். எல்லாம் வெயில் அடிக்குது பாருங்க. அப்போ காலைல ஒரு 10 மணிக்கு இப்பெல்லாம் வெயில் சுருளுன்னு அடிக்குது. அதனால ஒரு 9 மணி வரைக்கும் வெயிலில் இருந்துட்டு அப்புறம் தூக்கி உள்ள வச்சுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வச்சாவே காஞ்சி போயிடும். சரிங்களா? அவ்வளோதான். இது வடையை இது பண்ணிட்டேன். நான் நாளைக்கே எண்ணெய் காய்ச்ச போகிறேன். நான் எண்ணெய் காய்ச்சும் போது மேற்கொண்டு இன்னும் என்னென்ன பொருட்கள் போடுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் இப்போ இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். பாதி பொருட்களை மிக்சியில் தாங்க அரைச்சேன். ஏன்னா கிரைண்டர் தள்ளவே முடியல, என்னால் ஓட்டவே முடியல. நம்ம ஆட்டி காய வச்சது பாருங்க, வடைகள்லாம் பிடிச்சி காய வச்சது இத்தனை வடைகள் வந்திருக்கு. இது அப்படியே ஒரே நாளில் நல்லாவே காஞ்சிச்சு, காயிட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து நான் எண்ணெய் எப்படி காய்ச்சுறேன், அதில் என்னென்ன பண்ணுறேன், எத்தனை வகையான எண்ணெய்கள் சேர்த்துறேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.